Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலை தேங்காவே இல்லாமல் ரொம்பவே சூப்பரான மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். 5 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு. இப்போ சட்னிக்கு நம்ம எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா ஆறட்டும். இதை நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மிக்ஸி ஜாரில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தால்சா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுல, கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் இருக்க சூடே சட்னிக்கு போதுமான அளவாக இருக்கும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காவே இல்லாத மதுரை தண்ணி சட்னி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேங்காவே சேர்க்கல அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.